Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎலோட 20வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் பிரிவு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெண்டு டீமுமே கிட்டத்தட்ட பாட்டம் ஆஃப் டேபிள்ஸ்ல தான் இருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் சிஎஸ்கே அகைன்ஸ்டா வின் பண்ணிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸ் தான் விளையாண்டு எல்லா மேட்ச்லயுமே லாஸ் ஆயிட்டாங்க. ஸோ அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல வின் பண்ணி வின்னிங் ரேஷியோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களை நிறுத்தவே முடியாது. அந்த மாதிரி குவாலிட்டியான டீம்ஸ் தான் அட்டிக் பாண்டே தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் டீம். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் ரியல் 11 ஆப், ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து நம்ம சேனல் நேம் தாங்க டிபி, தமிழ் பில்லுக்கு பதில் TB11 TB11 அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க இன்வைட் கோடை போட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப 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 பெஸ்டான ஒரு ஆப். இதில் உள்ள ஃபியூச்சர்ஸ் மட்டும் நான் சொல்றேன், உங்களுக்கே அதெல்லாம் புரியும். ஸோ மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசனை பாருங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்புக்குமே நீங்க எவ்வளவு சேவ் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப 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 என்ட்ரி ஃபீஸ் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஜிஎஸ்டி ஃப்ரீ, இந்த ஜிஎஸ்டி ஃப்ரீ டெபாசிட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதில்லை. அதை தாண்டி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் சொல்றேன் பாருங்க. லைக் 100% டிடிஎஸ் கேஷ்பேக். ஸோ டிடிஎஸ் மணி ஜிஎஸ்டி வேற, அது இல்லாம நீங்க வின் பண்ற மணில இருந்து 30% டிடிஎஸ் எல்லாம் பிடிப்பாங்க இல்லைங்களா, அதுலயுமே அவங்க கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இப்போ லைக் வந்து இப்போ நம்ம ஒரு 10,000 ரூபாய் டிடிஎஸ் கட்டுற மாதிரி இருந்தா அதுல ஒரு பாதி அமௌண்ட் அது மாதிரி டிடிஎஸ் நிறைய ஆஃபர்ஸ் ஒரு பர்டிகுலர் டேட் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் ஆப்ல வந்து ஒரு டேட் கொடுக்குறாங்க. அந்த டேட்ல நீங்க விட்ரால் பண்ணீங்கன்னா அந்த டிடிஎஸ் மணி இல்ல. சில சம்டைம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 90% என்ன சொல்றாங்க அப்படின்னா 100% கூட கேஷ்பேக் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஆஃபர்ஸ் நிறைய அந்த ஆப்ஸ்ல கொடுக்குறாங்க. அந்த பர்டிகுலர் டேட்ல விட்ராவெல்லாம் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், ஒப்பீனியன்ஸ் இருக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்பை தேடி போக தேவையில்ல. இந்த ஒரே ஆப்ல ஒப்பீனியன்ஸ் இருக்கு, தென் ட்ரேட் பண்ணிக்கலாம், தென் அதே மாதிரி யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதுல வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. MVP அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன். அதெல்லாம் தாண்டி கேம்ஸும் அதுல அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாமே ஒரே ஆப்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஒப்பீனியன்னா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 25+ ரன் அடிப்பாரா ரோஹித் சர்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எஸ் போட்டு எஸ் நோ ரெண்டு இருக்கும். இந்த எஸ் நோ கொடுத்து நீங்க நிறைய ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இதுல இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதையெல்லாம் நான் சொல்றதெல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கு இல்லைங்களா, நீங்க அதை பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் சொல்றதுக்காக நீங்க போய் பண்ணாம ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி TB11 அப்படிங்கிற என்னோட யூனிட் கோட போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு உள்ள போய் அமௌண்ட்லாம் நீங்க போட வேண்டாம். ஜஸ்ட் ஆப்பை பாருங்க, ஆப்பை செக் பண்ணி பாருங்க. மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட இந்த ஒப்பீனியன்ல நீங்க போய் பண்ணிட்டு இருக்கலாம். மேட்ச் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. 11வது ஓவர்ல 125 ரன் தாண்டிடுவாங்களா அப்படி எஸ் ஆர் நோ அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுல நீங்க அமௌண்ட் கட்டி நீங்க அப்படி கூட ப்ளே பண்ணலாம். ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ணுங்க. லைக் நீங்க அமௌண்ட் எல்லாம் போட வேணாம், ஒரு நாள் செக் மட்டும் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சா நீங்க அதில் ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ இன்வைட் கோடு வந்து பாத்தீங்கன்னா TB11. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 7 மதியம் 3:30 இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வான்கேடே ஸ்டேடியம் மும்பைல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸோட ஹோம் கிரவுண்ட். இந்த பர்டிகுலர் வென்யூல லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிச்சோட ரிப்போர்ட் தான் பார்ப்போம். லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப கம்மி ரன்ல சொல்லிட்டாங்க. ஃபாஸ்ட் பால்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுச்சு. பவுலிங்க்கு ஃபேவரா இந்த பிச் வந்து இருந்துருச்சு. பட் இதுக்கு முன்னாடி நடந்த இந்த பிச்ல எல்லாம் எப்படி நடந்திருக்குன்னா பேட்டிங்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்கு. ஒரு 180+ ரன்ஸ்க்குமே அடிக்க வாய்ப்புள்ள ஒரு கிரவுண்ட் தான் இந்த கிரவுண்டு. டைமென்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்டது. பேட்டிங்க்கு எல்லாம் ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்சுவல் பிச் ரிப்போர்ட். அதுதான். பட் லாஸ்ட் மேட்ச் ஏன் அப்படி நடந்தது அப்படிங்கிறப்போ லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூல நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம். இந்த இனிஷியல் 4 ஓவர், அந்த 4-5 ஓவர் ரொம்ப 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 குரூஷியல். அதுல 2 விக்கெட் ஏறா விழுந்துருச்சுன்னா அப்படியே உட்காந்துடும் ஸ்கோர். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர்ல இருக்கிற 3 பேர் அவங்க விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசா ரன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இந்த பர்டிகுலர் எப்பவுமே அதாங்க நடக்கும். எப்பவுமே மும்பை பிச்சை பொறுத்த வரைக்கும் அதான் நடக்கும். முதல் 5 ஓவர் ரொம்ப 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 குரூஷியல். அதுல 2 விக்கெட் 3 விக்கெட் ஏறா விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தலை தூக்கவே முடியாது. 130ங்கிறதா ஒரு ஆவரேஜான ஸ்கோர். ஆனால்
முதல் 4 ஓவர்ல பெரிய ஸ்கோர் எதுவுமே ஆடாம பாலுக்கு பால் மட்டும் ஆடி விக்கெட்டை மட்டும் சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 180+ ரன் வரைக்கும் அடிக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கிரவுண்ட் தான் இந்த பர்டிகுலர் வேணும். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்றப்போ நீங்க இது வந்து ஃபேண்டசிங்க. ஃபேண்டசி நீங்க எப்படி முடிவு பண்ணணும்னா ரெண்டு தரப்பும் நீங்க எடுக்கணும் டீம்ஸ் எப்பவுமே. ஒரு பவுலிங்க்கு முதல்ல அந்த 4 ஓவர்ல ஒரு 3 விக்கெட் விழுந்துருச்சுன்னா கம்மி ரன்ல சொல்றோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீம் இப்படிதான் நம்ம டீம்ஸ் எடுக்கணும். ஸோ எப்படிலாம் டீம்ஸ் எடுக்கணுங்கிறத அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன். சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வெனு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 112 மேட்ச் வந்து இங்க நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க வந்து 50 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க வந்து 62 மேட்சும். ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே 169. சோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு 170 180 இங்க வந்து ஸ்கோரா இருக்கு. T20 பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோர் 233க்கு ஒரு விக்கெட், ஒரே ஒரு விக்கெட்ல 233 வரைக்கும் அடிச்சிருக்காங்க. சோ லாஸ்ட் மேட்ச் ஏன் கம்மி ரன்ல இருந்துச்சு, அந்த இன்சியல் அந்த ஓவர்ஸ் தான். அந்த இன்சியல் அந்த 4-5 ஓவர்ல 2 விக்கெட் யாரையா விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தலை தூக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட் தான் இந்த பர்டிகுலர் வேணும். ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 33 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 18 மேட்ச் மும்பையும் 15 மேட்ச் வந்து டெல்லி வந்து வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஈக்குவலா தாங்க சப்போர்ட் பண்ணிருக்கு. யாருமே அப்பர் ஹேண்டுங்கிற மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப 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 அதிக வின்னிங் ரேஷியோல மும்பை இந்தியன்ஸ் இல்ல, கிட்டத்தட்ட நெருங்கி தான் இருக்காங்க ரெண்டு பேருமே. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்துருவோம். ரோஹித் சர்மா அண்ட் இசான் கிசான் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இசான் கிசான் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் டீம்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இன்ஜுரிக்கு அப்புறம் நெட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. டைரக்டாவே அவர் பிளேயிங்குள்ள வர்றது வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸா இருக்கு. பேட்டிங்ல இன்னும் கடப்பார் லைனப்ஸா அவங்க மாத்த போறாங்க. அடுத்ததா திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ஜெராட் கோட்ஸி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஆகாஷ் மத்வால், பியூஷ் சாவ்லா, எப் மப்பாகா. சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். டுவல் பிரேவிஸை வந்து இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துவாங்க. பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல பெருசா விக்கெட்ஸ் எதுவும் டாப் ஆர்டர்ல விழல, ஒரு 10 ஓவர் வரைக்குமே டாப் 3 பேருமே ஆடிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல டுவல் பிரேவிஸை கொண்டு வர மாட்டாங்க. ரொமாரியா சேஃபர்ட பவுலிங் ஆப்ஷன் அப்போ கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட கான்செப்ட். அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் அண்ட் பிருத்வி ஷா ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் மிச்சல் மார்ஷ், ரிஷப் பந்த், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், எஸ் குமார், அடுத்ததான் நோர்டிச், முகேஷ் குமார், கலீல் அகமது, இசான் சர்மா, அபிஷேக் போரல். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஸோ லாஸ்ட் மேட்சே நான் சொல்லியிருந்தேன் ப்ரிவியூ வீடியோல, டாப் 3 பேர்த்த நம்பி தாங்க இந்த டீம் இருக்கு. ஸோ இவங்க டாப் 3 பேருமே ஒரு 10 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த டீம் வந்து ஒரு 170+ ரன்ஸ் வரைக்குமே ஆடிடுவாங்க. டாப் 3 பேருமே கொலாப்ஸ் ஆயிட்டாங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸ்கோரா ஒரு 125 130 அந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மிடில்ல 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் டாப் ஆர்டர்ல கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட்டை வச்சுதான் மிடில் இருக்கிறவங்க நல்லா ஒரு பெரிய ஸ்கோரை செட் பண்ண முடியும். டாப் ஆர்டர் கையில தான் இருக்கு. நான் ஆல்ரெடி லாஸ்ட் மேட்ச் ப்ரீ வீடியோல சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே அகைன்ஸ்ட் விளையாண்டப்போ டாப் 2 பேருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட வின் பண்ணாங்க. போன மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல இருக்கிற 3 பேருமே ஏர்லியரா அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களால மேல வரவே முடியல. ரிஷப் பந்தும் கிறிஸ்டன் ஸ்டப்ஸும் மிடில்ல வந்து ஒரு 50+ ரன்ஸ் அடிச்சாங்க. ஸோ மிடில்ல கொஞ்சம் ஓகே தான், ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் டாப் ஆர்டர்ல அவங்க கொடுக்குற ஸ்டார்ட்டை வச்சுதான் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு பெரிய ஸ்கோரை வந்து கொண்டு வர போகுது. சரி, ஓகே. பர்சன்டேஜ் வைஸா நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஓவராலா நம்ம யாருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத பாத்துருவோம். ஜெராட் கோட்ஸி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஆகாஷ் மத்வால், பியூஷ் சாவ்லா, எப் மப்பாகா. ஸோ இந்த 5 மெயின் பவுலரோட போறாங்க. எக்ஸ்ட்ரா ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் வரைக்கும் அவர் பால் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அது யார் ஓவர்ல இருந்து போகும் அப்படின்னா பியூஷ் சாவ்லா இருந்து ஒரு ஓவரும், ஆகாஷ் மத்வால் இருந்து ஒரு ஓவர், மப்பாகா அவர் இருந்து ஒரு ஓவர். ஸோ கிட்டத்தட்ட இந்த 3 ஓவர் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து போல் பண்ணுவாரு. தென் தேர்ட் டவுன்லயே வந்துடுறாரு. பேட்டிங் வந்தாலும் ஒரு 15 இருந்து 20+ வரைக்கும் கண்டிப்பா ஆடுவாரு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. 3 ஓவர் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் போல் பண்றதுனால 1 விக்கெட் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கு. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா இருக்க போறது ஹர்திக் பாண்டியா. அதே நேரத்துல இசான் கிசான் இந்த வெனுல சூப்பர்வான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. இசான் கிசான் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணுவாரு. அது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிளஸ். தென் விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர்ல கேட்ச் அண்ட் ஸ்டம்பி ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ்ல இசான் கிசான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. தென் அடுத்ததா ஜஸ்பிரீத் பும்ரா பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ல போல் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்ட் போல் பண்ணாலும் சரி, அது இல்லாம ஹெட்வர்ட் ரெக்கார்டுமே நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. மினிமம் மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோல எடுத்திருக்காரு ஹெட்வர்ட்ல. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ தென் இந்த வெனுலையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. இன்சியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிட்ச் இந்த பிட்ச். ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா இருந்து மினிமம் 2 விக்கெட் மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா அந்த 3 விக்கெட் வரைக்கும் அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். செகண்டா பால் பண்ண போறாருன்னா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஜெராட் கோட்ஸி கிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் ஆகாஷ் மத்வால் லாஸ்ட் மேட்ச்
ப்ரிவியூ வீடியோவிலே நம்ம ஆகாஷ் மத்தோல நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். தென் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவரை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருந்தோம். விக்கெட்டும் அவர் வந்து எடுத்திருந்தாரு. இந்த மேட்சும் அவர்கிட்ட இருந்து அந்த 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட்டுகள் கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். பட் ஒரு விக்கெட் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் வினுல ஒரு பிளஸ் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா மிடில்ல கொஞ்சம் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணும், அது ஒண்ணு. தென் லெக் ஸ்பின்னர் இங்க நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, இது 2. அதை தாண்டி பியூச்சாவ்லா இந்த வீடியோல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால பியூச்சாவ்ல இருந்து இந்த மேட்ச் 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு, ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருப்பதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் இருக்கு. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், அதன் அடுத்ததான் மிச்சல் மார்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 ரைட் ஹேண்டர்ஸ் ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ மேபி பியூச்சாவ்ல இருந்து ஒரு 1 அல்லது 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மேட்ச் வந்து இருக்கும். பர்டிகுலரா சேஸ் பண்ண போறாங்கன்னா பியூச்சாவ்லோட ஓவர் ரொம்ப 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 குரூஷியலா வந்து இருக்கும். ஸோ மப்பாக்காட் இருந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா 2 அல்லது மேற்பட்ட விக்கெட்டுகள் வாய்ப்பு இருக்கும். பியூச்சாவ்லா டீம் 1 அல்லது 2 விக்கெட்டுக்கு மேல எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஹர்திக் பாண்டியா இருந்து 1 விக்கெட், தென் 15 இருந்து 20% வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்கும். மீதி எல்லாத்துட்டையுமே ஒரு விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க. இது ஒரு ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கொஞ்சம் ஏர்லியரா அவுட் ஆயிட்டார் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் 1 டவுன் வந்துருவாரு. இசான் கிசான் ஏர்லியரா அவுட் ஆயிட்டார் அப்படின்னா திலக் வர்மாவை 1 டவுன் ஆட வச்சிருவாங்க. ஸோ லெஃப்ட் ரைட் அந்த காம்பினேஷன்ல கொண்டு வரதுக்கு. ஸோ இசான் கிசானை பொறுத்த வரைக்கும் ஒரு 25+ ரன் நம்ம இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரோஹித் சர்மா இந்த வேணுல நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஸோ அது ஒரு வேலிட் பாயிண்ட். அதுலயும் பர்டிகுலரா சேஸ் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் வேணுல. ஸோ சேஸ் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் 35 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவரோட பேட்ல இருந்து நம்ம ஒரு 20+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். இவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் யார் ஆப்போசிட் டீம்ல இருக்காங்கன்னா கலீல் அஹ்மது. ஸோ கலீல் அஹ்மது இப்ப நியூ பால்லயே வந்து நல்லா ஸ்விங்கும் பண்ணுவாரு, ஸ்லோவர் வேரியேஷன் பாலும் ட்ரை பண்ணுவாரு, கட்டர்ஸ் பால் ட்ரை பண்ணுவாரு, ஸ்லோவர் பவுன்சஸ் ட்ரை பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு கலீல் அஹ்மது. மேபி ஸ்லைட்லி சான்ஸ் ரோஹித் சர்மா வெஸ் கலீல் அஹ்மது. ஆனா சேஸ் பண்றப்போ ரோஹித் சர்மாவோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். குயிக்கா ஒரு 30% படிச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா மட்டும் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவரை வச்சுக்கோங்க. சூரியகுமார் யாதவ் இந்த வெனுல அவர் நிறைய ரெக்கார்டு வச்சிருக்காருங்க, நிறைய ரெக்கார்டு வச்சிருக்காரு. டொமஸ்டிக் லெவலையும் இந்த வெனுல நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ்க்காக இந்த வெனுல ஆடுறப்பெல்லாம் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய ரெக்கார்டு வச்சிருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. சின்ன மைனஸ், ஒரே ஒரு மைனஸ், இன்ஜுரியில இருந்து வெளியே வராரு விளையாடக்கூடிய முதல் மேட்ச். பட் நெட்ஸ்ல எல்லாமே ரொம்பவே சூப்பர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நெட்ல அந்த பிராக்டிஸ் ரிவ்யூஸ்ல நல்லா பார்த்தோம். சாலிடா ஆடுறாரு. பட் மேட்ச்னு வர்றப்போ அதுல உள்ள ஒரு தன்மைகள் மாறும். தன் இன்ஜுரியில இருந்து வெளியே வந்திருக்காரு. தன்னை நிரூபிச்சு அவனுங்கிற ஒரு கட்டாயம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த வெனு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான வெனு நிறைய ரெக்கார்டிங் வச்சிருக்கிறதுனால அவரோட பேட்ல இருந்து நம்ம குயிக்கா 30+ ரன் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா அவரோட பேட்ல இருந்து திலக் வர்மா இருந்து நம்ம 15 இருந்து 20+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டிம் டேவிட் அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் கடைசி 3 ஓவருக்கு தான் அவ்வளவு உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் ஆப்ஷன் தான். கடைசி 3 ஓவர்ல வந்து ஒரு 15 இருந்து 20+ ரன் வரைக்கும் அடிப்பாரு. அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். கடைசி 3 ஓவர் தான் டிம் டேவிட். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் மிஷன் மேட்சுக்கு 2 கேட்ச் அவர் பிடிச்சிருவாரு. ஸோ அதுலயே ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட். தென் 20 ரன் அடிச்சிட்டா கூட கடைசி 3 ஓவர் கூட வரட்டும். கடைசி 3 ஓவர் வந்துட்டு வெறும் 20 ரன் அடிச்சிட்டா கூட அந்த ஒரு 25 இருந்து 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர வாய்ப்பு அதிகம் உள்ளது டிம் டேவிட்டுக்கு இருக்கு. டிஃபரன்சியலா நீங்க ட்ரை பண்றதா இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு திலக் வர்மா வந்து ஒரு 20+ ரன் அடிக்கிறாரு. தென் அதே 20+ ரன் டிம் டேவிட் அடிக்கிறார் அப்படின்னா திலக் வர்மாவுக்கு பதில் நம்ம டிம் டேவிட்டை ட்ரை பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கேட்ச் பிடிச்சி எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு ட்ரை பண்ணி பார்க்கறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பிருத்வி ஷா, டேவிட் வார்னர் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ சிஎஸ்கே அகைன்ஸ்டா முதல் மேட்ச் பிளே பண்ணாரு பிருத்வி ஷா, அதுல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்லியரா அவுட் ஆயிட்டாரு. டேவிட் வார்னர் இந்த சீசன் ஃபுல்லா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு டெல்லிக்காக. லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஸ்லைட் ஏர்லியரா அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச் அவரோட பேட்ல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு 25+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து வச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அந்த குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸை சூப்பரா ஆடுவாரு டேவிட் வார்னர். ஸோ இந்த பேட்டில் ரொம்பவே சூப்பரா இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்டா நல்ல ரெக்கார்டும் வச்சிருக்காரு அவரு. மினிமம் அவரோட பேட்ல இருந்து நம்ம 25 இருந்து 30+ ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பிருத்வி ஷா கொஞ்சம் ஆவரேஜ் வைஸ் கம்மியா இருக்கு. ஹெட் அவுட் ரெக்கார்ட் கொஞ்சம் போராதாங்க இருக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா. விராட் கோட்ஸே, ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா இவங்களோட ஸ்டார்டிங் ஓவர்ஸ் அவர் எந்த மாதிரி ஆட போறாருன்னு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஒரு 15+ ரன் எதிர்பார்க்கலாம். பட் வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் அவருக்கு இல்ல. மிச்சல் மார்ஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஓவர் வரைக்கும் போல் பண்ணாரு, ஒரு விக்கெட்டும் 2 ஓவருக்கு போல் பண்ணாரு, ஒரு விக்கெட்டும் எடுத்தாரு. இந்த மேட்ச் போல் பண்ணுவாராங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் முகேஷ் குமார் இல்ல.
ஒரு யங் ஃபாஸ்ட் பாலரை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவருக்கு பதில் அவர் ஓவர் போட்டாரு, மிச்சல் மார்ஸ் ஓவர் போட்டாரு. ஓகே, இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து ஓவர் கிடைக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க். ஏன்னா முகேஷ் குமார் டைரக்டா பிளேயிங்குள்ள வர்றதுனால இசான் சர்மா, கலீல் அகமது, முகேஷ் குமார், ஆண்ட்ரிக் நோர்கியா, தென் அக்சர் பட்டேல், அப்புறம் வந்து எஸ் குமார், இப்படி பவுலிங் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால மிச்சல் மார்ஸ் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. பை சான்ஸ் அவர் பவுல் பண்ணார் அப்படின்னா ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ண மாட்டாருங்கிற ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு தோணுது. ஆஃப்டர் பிளேயிங் அப்புறம் அவர் பவுல் பண்ண வர மாட்டாங்கிறத நான் சொல்றேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சில் இவரோட பேட்டிங் வேற லெவல் இருக்குங்க. ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இது. தென் ஃபாஸ்ட் பாலரே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஃபாஸ்ட் பாலர் வச்சிருக்காங்க. ஸோ அதனால குயிக்கா வந்து ஒரு 25% வரைக்கும் அடிச்சிருவாரு. மைனஸ் ஸ்பின்னருக்கு தான். அதுக்கு மாதிரி ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின்னர் பியூ சாவ்லா இருக்காரு. அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்கலாம். பியூ சாவ்லா, வெஸ், மிச்சல் மார்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து சூப்பராக ஆடி கண்டிப்பா ஒரு 30% அடிச்சிருவாரு. இந்த மேட்ச் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஷப் பந்த் வந்து விக்கெட் கீப்பர் பண்றாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விக்கெட் கீப்பர்லயே ஒரு 11 பாயிண்ட் வந்துருவாரு. டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக அவர் செகண்ட் டவுன் ஆன மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவரோட ஆவரேஜ் 35 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ரொம்ப சூப்பர் ரெக்கார்ட் வச்சிருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக. தென் கேப்டன் வேற விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சை கொண்டு போவாரு. எப்படினாலும் அவரோட பேட்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30% நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது ரொம்ப அட்வான்டேஜ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. விக்கெட் கீப்பர் மூலியமாவும் 11 பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ சூப்பரான ஆப்ஷன் ரிஷப் பந்த். கிறிஸ்டன் ஸ்டப்சன் நீங்க வந்து லாஸ்ட் மேட்ச் 50 அடிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக டைரக்டா உள்ள கொண்டு வரணும்னு யோசிக்காதீங்க. மைனஸ் இருக்கு அவருக்கு. பியூ சாவ்லா அப்படிங்கிற ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுல இருந்து தப்பிக்கணுங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். கடைசி 4 ஓவருக்கு உள்ள வரப்போ ஒரு 15ல இருந்து ஒரு 20% வரைக்கும் அடிப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு வந்து இருக்கும். அக்சர் பட்டேல் அவரோட 4 ஓவருமே போல் பண்ணிடுறாரு. பட் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் பெருசா இல்லைங்க. லாஸ்ட் சீசன் மாதிரி நிறைய விக்கெட்ஸ் எடுக்கல. ஒரு விக்கெட் வரைக்கும் அவுட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு விக்கெட் அப்படிங்கிறப்ப 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் ஒரு 15ல இருந்து 20+ ரன்ஸ். இதெல்லாம் தாண்டி அவர் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் வந்து ஸ்கொயர் பவுண்டரிஸ் அவர் கவர் பண்ணுவாங்க. இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல நிறைய கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் இருக்கும். நல்ல ஒரு ஃபீல்டர். ஸோ ஒரு கேட்ச் பிடிச்சா கூட அதுல ஒரு 8 பாயிண்ட். தென் எப்படி பார்த்தாலும் ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவாரு. தென் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பும் அதிகம் அவருக்கு இருக்கும். ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரிக் நோர்கியா, முகேஷ் குமார், கலீல் அகமது, இசான் சர்மா, இந்த 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுல முகேஷ் குமார் வந்ததுனால கலீல் அகமதோட ஓவர் அந்த 15 ஓவருக்குள்ளேயே அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவர் வெளியே போய் உட்காந்துக்கிட்டு இம்பாக்ட் பிளேயர் அபிஷேக் போர்ல வந்து உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ முகேஷ் குமார் இல்லை அப்படின்னா கலீல் அகமதுக்கு இந்த டெத் ஓவர்ல ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. முகேஷ் குமார் இருக்கிறதுனால கலீல் அகமது என்ன பண்ணுவாருன்னா டெத் ஓவர்ல போல் பண்ண மாட்டாரு. ஆஃப்டர் பிளேயிங் டவுனுக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. முகேஷ் குமார் இல்லை அப்படின்னா கலீல் அகமது டெத் ஓவர்ல போல் பண்ணுவாரு. ஸோ நான் இன்னைக்கு மேட்ச் நடக்கும், முகேஷ் குமார் இருக்க மாட்டாரு, கலீல் அகமது வந்து டெத் ஓவர்ல போடுவாரு, நீ தான் சொன்ன அவர் போட மாட்டாரு, அப்படி வராது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் வைஸ் பாருங்க, பிளேயர்ஸ்ல வந்து ஆப்ஷன்ஸ் பாருங்க. முகேஷ் குமார் நல்ல ஒரு குவாலிட்டி டெத் ஓவர் போலர். ஸோ அதனால அவர் வந்துட்டாருன்னா அவருக்கு கொடுத்துருவாங்க. சோ கலீல் அகமது அந்த 15 ஓவருக்குள்ள பவுல் பண்ணிட்டு இம்பாக்ட் பிளேயரா வந்து அபிஷேக் போர்ல உள்ள கொண்டு வருவார். இதுதான் கான்செப்ட். சோ ஆண்ட்ரிக் நோர்கியா பொறுத்த வரைக்கும் இன்சியலா பவர் பிளேல 2 ஓவரும், டெத் ஓவர்ல 2 ஓவரும், குறிப்பா அந்த 19 ஓவர் அல்லது 20வது ஓவர் ரெண்டுல ஏதாவது ஒரு ஓவர் வந்து ஆண்ட்ரிக் நோர்கியா வந்து போல் பண்ணுவாரு. இன்சியலா பவர் பிளேல இசான் சர்மா அந்த 6 ஓவர்லயும் வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 ஓவர்ஸ் அவரும் போல் பண்ணிடுவாரு. முதல் ஓவரை கலீல் அகமது, இசான் சர்மா, 2வது ஓவர் இசான் சர்மா இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த முதல் 6 ஓவருக்குள்ளவே ஆண்ட்ரிக் நோர்கியாக்கு 2 ஓவரும், கலீல் அகமது 2 ஓவர், இசான் சர்மா 2 ஓவர், இப்படி வந்து இவங்க 3 பேரும் போல் பண்ணிடுவாங்க. 15 ஓவருக்குள்ளேயே இசான் சர்மாவுக்கு ஒரு 3 ஓவர் போல் பண்ணிடுவாரு, கலீல் அகமது 4 ஓவர் போல் பண்ணிடுவாரு. டெத் ஓவர்ல முகேஷ் குமார் 2 ஓவரும், ஆண்ட்ரிக் நோர்கியா 2 ஓவரும், இசான் சர்மா 1 ஓவரும் வந்து பவுல் பண்ணுவாங்க. கடைசி 5 ஓவரை இவங்களுக்கு தான் இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, ஆண்ட்ரிக் நோர்கியா இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மேட்ச் நான் சொல்லியிருந்தேன், இந்த மேட்ச் அவர் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சும் அதான் சொல்றேன், இந்த மேட்ச் அவருக்கு நம்ம 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். முகேஷ் குமார் நம்ம 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். கலீல் அகமது வந்து 1 விக்கெட், இசான் சர்மா இருந்து 1 விக்கெட், அக்சர் பட்டேல் இருந்து 1 விக்கெட். தென் பேட்டிங்ல 15-20+ ரன், 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி, ஓகே. இப்ப பர்சன்டேஜ் வைஸா நம்ம போயிடுவோம். பர்சன்டேஜ் வைஸா பாக்குறப்ப 75ல இருந்து 100% கூட இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல டேவிட் வார்னர், ரிஷப் பந்த், ஜஸ்பிரீத் பும்ரா, ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, இஷான் கிஷான், மிச்சல் மார்ஸ்னு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இருக்காங்க. ஸோ இதுல இருந்து ஆப்ஷன் வைஸ் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இதுல அதிக பேர் இருக்கிறதுனால நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் அடுத்த ஆப்ஷனுக்கு போயிட்டு அதுல இருந்து வருவோம். நம்ம இப்போ 50ல இருந்து 74%க்குள்ள 2 பேர் இருக்காங்க. ஆண்ட்ரிக் நோர்கியா, ஆகாஷ் மத்துவா. லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்ததுனால அவருக்கு வந்து கொஞ்சம் அதிகப்படியான பர்சன்டேஜ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் விக்கெட் எடுப்பாரு. ஸோ 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு தாங்க அவருக்கு இருக்கும். ஆண்ட்ரிக் நோர்கியா ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டா கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். செகண்டா போல் பண்ண போறாரு அப்படின்னா
கண்டிப்பா மினிமம் ஒரு விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு அதிகங்கிறதுனால இந்த 50ல இருந்து 74% நம்ம ஆண்ட்ரிக் நோர்கியா வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்ததான் 25-40% இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல கலீல் அகமது, அக்சர் பட்டேல், பிருத்வி உஷா, திஸ்டர் சப், சூரியகுமார் யாதவ். ஸோ இவங்க எல்லாம் இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் எப்படினாலும் ஒரு 60ல இருந்து 60% மேல தாங்க போயிடுவார் அவரு. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு போயிடுவாரு. கலீல் அகமது கண்டிப்பா வந்து செகண்டா பால் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. முகேஷ் குமார் இருந்தார் அப்படின்னா, முகேஷ் குமார் உள்ள டீமுக்குள்ள இருக்காரு அப்படின்னா கலீல் அகமது செகண்டா பால் பண்றப்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுவே முகேஷ் குமார் இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கலீல் அகமதுக்கு மட்டும் நான் கரெக்டா ஆப்ஷன் சொல்லியிருக்கேன், அதை புரிஞ்சுக்கோங்க. அக்சர் பட்டேல் கண்டிப்பா வந்து அவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு இந்த 25-49%. பிருத்வி உஷா 50-50 ஆப்ஷன்ஸ் தாங்க, வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதனால ஒரு 50-50 ஆப்ஷன் தான். திஸ்டன் ஸ்டப்ஸ்க்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதனால அவரும் வந்தா 50-50 ஆப்ஷன் தான். சூரியகுமார் யாதவ் இந்த வெனுல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நம்ம இந்த 25-40% அவரை பிக் பண்ணிக்கலாம். கலீல் அகமது வந்து முகேஷ் குமார் இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் பண்றாரு அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்க்கு 3வது ஆப்ஷனுக்கு அவர் ஒத்துருவாரு. அதுவே முகேஷ் குமார் இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ணா, முகேஷ் குமார் இருந்தார் அப்படின்னா செகண்டா பால் பண்ண போறாரு அப்படின்னா இந்த 3வது ஆப்ஷனுக்கு அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் வந்து டீமுக்குள்ள எடுக்கிறதுக்கு காரணம் முகேஷ் குமார். ஸோ முகேஷ் குமார் வச்சு நீங்க கலீல் அகமதை ட்ரை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பவுலர் ஆப்ஷன்ல. அடுத்ததா 15-24% ஜெராட் கோட்ஸி, இசாந்த் சர்மா, டிம் டேவிட். ஸோ இந்த 3 பேரும் இருக்காங்க. கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பாக்குறது வந்து கண்டிப்பா இந்த ஆப்ஷனுக்கு நீங்க வந்து டிம் டேவிட்டை வந்து ட்ரை பண்ணி பாக்குறது பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா கடைசி 3 ஓவர் 4 ஓவர்ல ஆர்டர் வைஸ்ல இருக்க மாட்டாங்க. கடைசி 4 ஓவர் ஒரு விக்கெட் போகுது அப்படின்னா உடனே டிம் டேவிட்டை ப்ரோமோட் பண்ணிடுவாங்க. டிம் டேவிட் போய் 25% அடிச்சிட்டாரு அப்படின்னா மினிமம் 2 கேட்ச் வரைக்கும் பிடிப்பதற்கான வாய்ப்பு அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் தான் அவருக்கு இருக்கிறதுனால இந்த பர்சன்டேஜ்ல அவர் வந்து ரொம்பவே ஒரு குவாலிட்டியான ஆப்ஷனா தெரியுறாரு. ஜெராட் கோட்ஸியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்டா பால் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட்டுக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. இசாந்த் சர்மா ஒரு விக்கெட்டுக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. ஜெராட் கோட்ஸியை வேணா இந்த இடத்துல நீங்க பிக் பண்ணிக்கோங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்டா பால் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா 0-14% பியூர் சாவ்லா, முகேஷ் குமார், மப்பாகா, அடுத்ததா டுவல் பிரேவிஸ், அபிஷேக் போல் 2 பேர் இம்பாக்ட் பிளேயர், அடுத்ததா சாகுல் குமார். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா முகேஷ் குமார், டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா பியூர் சாவ்லா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டா நீங்க இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மினிமம் ஒரு விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு பியூர் சாவ்லாவுக்கு இருக்கும். இந்த 2 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க இந்த 0-14%. ஸோ இப்போ ஹை பர்சன்டேஜுக்கு வருவோம். ஹை பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் டபுள் ஆப்ஷன்ஸ் இல்ல, ரிஷப் பந்த் டபுள் ஆப்ஷன். ஸோ ரிஷப் பந்த் வந்து டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட், விக்கெட் கீப்பர் பண்றாரு, அதுலேயே ஒரு 11 பாயிண்ட், தென் பேட்டிங் வந்து ஒரு 11 பாயிண்ட் இருந்தாலும் ரிஷப் பந்த் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தென் அடுத்ததா இசான் கிசான் 2 விக்கெட் கீப்பருக்குமே நீங்க இந்த இருந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் சரி, செகண்ட் பால் பண்ணாலும் சரி, ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ். இந்த 4 பேருக்குமே இந்த ஹை பர்சன்டேஜ்ல டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ டபுள் ஆப்ஷன், தென் அதாவது பேட்டிங்லயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, தென் பவுலும் வந்து பண்ணி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறாங்க. இந்த 4 பேருமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸா இருப்பாங்க இந்த 75-100%. மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் டேவிட் வார்னர், தென் ரோஹித் சர்மா, திலக் வர்மா, மிச்சல் மார்ஸ். இந்த 4 பிளேயருக்கும் எந்த மாதிரியான ஆப்ஷன்னா டேவிட் வார்னர் டபுள் ஆப்ஷன்ஸ் இல்லை, ஆனா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரோஹித் சர்மாவுக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ இந்த வேணும்ல பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஆனா செகண்டா பேட் பண்றப்போ ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. மிச்சல் மார்ஸ் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால ஆஸ் அ பிளேயரா மட்டும் தான் ஆட போறாரு. ஆனா இந்த மாதிரியான ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ்ல அவர்கிட்ட இருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும். தென் திலக் வர்மாவுக்கு வந்து இப்போ சூரியகுமார் யாதவ் வந்ததுனால அவரோட பேட்டிங் ஆப்ஷன் இன்னும் கீழே தான் போயிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு 35+ நடிப்பாரு, 40+ நடிப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இந்த மைனஸ் வந்து திலக் வர்மாவுக்கு இருக்கிறதுனால நம்ம அவரை வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கோங்க. மிச்சல் மார்ஸ் பவுல் பண்ணல, அஸ் அ பிளேயரா மட்டும் தான் பேட்டிங் ஆட போறாரு. அது 35 ரன்னுக்கு மேல அடிக்கணும், அப்படி அடித்தால் மட்டும் தான் ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியுங்கிறதுனால ஸோ 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கோங்க. ரோஹித் சர்மாவுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்டா பேட் பண்ண போறாருன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. டேவிட் வார்னர் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அவர் எப்படியாவது உள்ள கொண்டு வந்துருங்க. லாங்ல தான் ஃபீல்ட் நிற்கிறாரு, 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு அதிகம். பேட்டிங்ல குயிக்கா ஒரு 25% பவர் பிளே யூஸ் பண்ணிடுவாரு. ஸோ டேவிட் வார்னருக்கு நம்ம 5வது ஆப்ஷனும் நம்ம இந்த இடத்துல பிக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன். ஸோ
ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியாக்கு ஒன் பிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கிரிக்கெட் ஆப்ஷனா ஸ்மால் லீக்ஸ்ல எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராக்கு ஒரு கேப்டன் வைஸ் கிரிக்கெட் ஆப்ஷனா உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்பன்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. தென் டேவிட் வார்னருக்கு ரிஸ்கா சேஃபா வந்து எல்லாருமே கேப்டன் வைஸ் கிரிக்கெட் ஆப்ஷனா உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. தென் ரிஷப் பந்துக்கும் ஒரு கேப்டன் வைஸ் கிரிக்கெட் ஆப்ஷனா உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல எல்லாரும் கேப்டன் வைஸ் கிரிக்கெட் ஆப்ஷனா கண்டிப்பா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேஃபான கேப்டன் வைஸ் கிரிக்கெட் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன். ஸோ இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இசான் கிசானுக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கிரிக்கெட் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி சூரியகுமார் யாதவுக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கிரிக்கெட் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் பியூஷ் சாவ்லாக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரே ஒரு டீம்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. மேபி 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட வீரர்கள் கூட எடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மேட்ச் இருக்கு. தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா முகேஷ் குமாருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அக்சர் பட்டேல் ஒரு விக்கெட் கன்ஃபார்மா எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். தென் பேட்டிங்ல வந்தாலும் 15-20 ரன் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு, ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்றதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிப்பதற்கான வாய்ப்பு. பை சான்ஸ் அந்த ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட்டா மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பா கேப்டனுக்கு பயங்கர எலிஜிபிள் பர்சனா இருப்பாரு. ஒரே ஒரு டீம்ல ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா அக்சர் பட்டேலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.